எல்லாருக்கும் ஒரு வார்னிங். நான் வந்து இதை எல்லா சேனல்லையும் போட சொல்கிறேன். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்பில் நான் காசு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ப்ரைவேட்டாக ஒரே ஒரு டெலிகிராம் குரூப், ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நான் இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன். வெறும் மெசேஜ் மட்டும்தான் போட்டுட்ருப்பேன். எங்கள் டீம்லேருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நான் காசு பணம் வாங்கிறது இல்லை. அதனால் என் பேரை சொல்லி யாராவது காசு பணம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் ஏமாறாதீங்க. வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், அரசியல் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. சார், அமெரிக்கா, ட்ரம்ப், ஜியோ பாலிடிக்ஸ், இந்த புவிசார் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக பேசணும். அது குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பொருளாதார தாக்கங்கள் சர்வதேச அளவில் வரப்போகுது, இந்தியர்களுக்கு நேரடி பாதிப்பா சாதகமா அப்படிலாம் நிறைய பேசணும். இந்த நிலையில் விசா அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டதில்லை. இப்போ தங்க விசான்னு ஒன்று 43 ரூபா கோடி கொடுத்து அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விசா கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இது பலரையும் வியப்பில் ஆத்திருக்கு. ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. அது எப்படிங்க 43 கோடி ரூபா கொடுத்தா ஒரு நாட்டுடைய சிட்டிசன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு எத்திக்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்புறம் இது எப்படி சாத்தியம்ங்கிற 2 விதமான கேள்விகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முதலையே இருக்கிற ஸ்கீம் தான். $1 மில்லியன் இருந்தது. 8.5 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ரூபாய் இறங்க இறங்க அந்த வேல்யூ மாறிட்டே போகும். ஸோ நம்ம பேசுறதுக்குள்ளே இன்றைக்கி எவ்வளோ இறங்குதுன்னு பார்க்கணும். ஸோ 90கள்லேருந்து $1 மில்லியன் நீங்கள் கட்டினீங்கன்னா, அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி 10 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருந்தாங்க. அது 90ஸ்ல 2.5 கோடி ரூபா இருந்தது. அது போன வாரம் வரைக்கும் 8.5 கோடி ரூபா இருந்தது. 8.5 கோடி ரூபா நீங்கள் போன வருஷம் அங்கே முதலீட்டு பண்ணி 10 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு விசா கொடுத்துன்னு வந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 45 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசா தரோம். 88 பெருக்கினா 43, நீங்கள் ஒரு 3 மாதத்தில் 90க்கு போயிடும். ஸோ அது வந்து 45 கோடின்னு. இந்த 9 கோடி பேர் கொடுத்ததே வந்து போன வருஷம் உலகம் ஃபுல்லாக 9,000 பேர் தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் 5 மடங்கு ஏற்றினீங்கன்னா 1000லேருந்து 1500 பேர் கொடுப்பாங்களே தவிர, அவர் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கிலலாம் மக்கள் தரமாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட 50 கோடி இருக்குதுன்னு வைங்க, நான் ஏன் கொண்டு போய் அமெரிக்காவில் போட்டு டேக்ஸ் 40%, 35% கட்டுவேன்? நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கேயாவது போய் சிங்கப்பூர், துபாய் இல்லை கேமன் ஐலண்ட்ஸில் போய் டேக்ஸே இல்லை டேக்ஸ் ஷெல்டரில் பணத்தை போட்டு அங்கேருந்து அமெரிக்கன் ஸ்டாக்கை வாங்கி விற்றுருப்பேனே தவிர, நான் போய் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்காக நான் தரமாட்டேன். இப்போ ஆன்டிகுவான்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து மோதியின் செல்ல பிராணிகள் பல பேர் தப்பிச்சு ஓடினவங்கெல்லாம் அங்கே தான் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் ஈஸியாக சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம். இந்த ஆன்டிகுவான்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நம்ம விவியன் ரிச்சர்ட்ஸும் அந்த ஊர் தான். அந்த ஊர் சிட்டிசன்ஷிப்பே கிடச்சிரும். அந்த பாஸ்போர்ட்டை வச்சிங்கன்னா அமெரிக்கா விசா உடனே கிடச்சிரும். எப்போ வேணால் போயிட்டு வந்துக்கலாம். அது மாதிரி சிட்டிசன்ஷிப் வாங்கும்போது எதுக்கு நான் 45 கோடி கொடுத்து அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்கி டேக்ஸ் கட்டணும்? நிச்சயமாக கட்ட மாட்டேன். ஸோ அதனால் அவர் நினைக்கிற அளவுக்கு அது பெரிய சக்ஸஸ் ஆகாது. வெறும் 8-9 கோடி கொடுக்குறச்சே வெறும் 9,000 பேரோ 10,000 பேரோ தான் போயிருக்கிறான். இதில் 1000-2000 பேர் போவான். இன்ஃபேக்ட்டு அவருக்கு என்ன புரியலன்னா, இருக்கிற பெரிய பணக்காரனாக இருக்கிற 2 பேர், ஒன்று வந்து கூகுளோட ஓனரு, அவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்கினார். அதே மாதிரி டைசன்னு ஒரு ஃபேமஸ் வேக்யூம் கிளீனர் டிஃப்ரெண்ட் டைப்பாக கண்டுபிடிக்கிற கம்பெனி, ஜான் டைசன், அவரும் சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்கினார். ஸோ ரியலி பெரிய பணக்காரனாக இருக்கிறவன் சிங்கப்பூரோ துபாயோ இல்லை கேமன் ஐலண்ட்ஸில் இருப்பான், இல்லை ஆன்டிகுவா மாதிரி ஊரில் இருப்பானே தவிர அமெரிக்காவுக்கு போக மாட்டான். ஏன்னா சிம்பிளி டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இந்த விசா வேற பல மடங்கு அதிகரிச்சிருச்சு விலை, அதோட ரேட்டு அங்கே ரேட்டு கூட்டிடுச்சுங்க. 9 ரூபாய்க்கு டிக்கெட் 90 ரூபாய்க்கு 9 கோடிக்கு விற்றுருந்த டிக்கெட்டு 45 கோடி ரூபா. இப்போ ஐபிஎல் டிக்கெட் மாரி தான் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாரு, அவ்வளோதான். ஒரு நாடே பிளாக்ல டிக்கெட் விற்கிது, அவ்வளோதான். அப்படி தான், அப்படி புரிஞ்சுக்க. சரி, இதனால ட்ரம்ப்புக்கு என்ன லாபம்? ட்ரம்ப்புக்கு என்ன லாபம்? ட்ரம்ப் எப்போதுமே ஒரு டீல் பேசுகிறவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, 5 மில்லியனுக்கு 1 மில்லியன் விசா விற்பேன், அதனால் எனக்கு இவ்வளோ பில்லியன் கிடைக்கும், அதில் நான் நாட்டோட டேக்ஸ் கடனை குறைப்பேன்னு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சும்மா ஏதோ பேசணும்னு. இங்கே இப்போ டெல்லியில் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுக்கிட்ட வந்து இப்போது 2024 5 ட்ரில்லியன்னாரு,
2025ல் 5 ட்ரில்லியன்னாரு. இப்போ 2027ல் 5 ட்ரில்லியன் சொல்லியிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் 2047ல் 5 ட்ரில்லியன் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் யாராவது கேட்குறீங்களா? அவரோட ஒரு ஆள் A1 அகமதாபாத்தில் போன வாட்டி வேர்ல்ட் கப்னு தோத்தோம்ல நம்ம ஆஸ்திரேலியாவோட. அந்த மேட்ச் போது வி ஹவ் ஆல்ரெடி ரீச் 4 ட்ரில்லியன்னாங்க. கணக்கு போட்டு எல்லாம் 3.8 ட்ரில்லியன் கணக்கு காமிச்சாங்க. உடனே அதை பற்றி பேசுகிறது நிறுத்திட்டாரு. இப்போ யாரையாவது கேட்குறீங்களா? இப்போ மத்திய பிரதேஷில் ஒரு மத்திய பிரதேசம் அஸ்ஸாம் ஒரே நாளில் இவெண்ட்டு போனார். இங்கே ரத்த கடுவே மார்க்கெட்டு ரத்தமாக ஓடிட்டுருக்கு. மார்க்கெட்டில் வெளிநாட்டுக்காரன் அக்டோபர்லேருந்து பணத்தை வெளில எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறான். $25 பில்லியன் வெளில எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அந்த சமயத்தில் சொல்கிறார், இந்தியா மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, முதலீட்டு இந்தியாவில் நிறைய வந்துட்டுருக்குது, முதலீடு வந்துகிட்டே இருக்குது, இந்தியாவில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருதுன்னு. அது உண்மையாக இருந்தால் ஏன் $25 பில்லியன் விற்று வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான்? ஒரு பெரிய ஃபேஷன் கம்பெனி ஜாரான்னு வலாம் ஃபுல்லாக இருக்கிற கம்பெனி பாம்பேயில் அவன் பெரிய கடையை இழுத்து தாப்பா போடுறான். என்ன அர்த்தம்? எதிர்பார்த்த அளவு இந்தியாவில் பிஸ்னஸ் இல்லைங்கிறது தானே அர்த்தம். இப்போ ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. அவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம வேறு ஏதாவது பார்த்துட்டு இருக்கணும். இல்லை, இப்போ நான் கேட்குறது, இப்போ இவங்க இவ்வளோ காஸ்ட்லியாக இதை ஆக்குறாங்கல்ல, இது அமெரிக்கா சார்ந்து வேற நாட்டுக்காரங்க அங்கே வர்றது, தொழில் செய்கிறது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை பாதிக்கும் இல்லையா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இங்கேருந்து இப்போ ஒருத்தர் மெஹுல் சோஸ்கின்னு ஒருத்தர் ஓடி போனார். அவர் ஆன்டிகுவாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறாரு. பெல்ஜியமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. நேற்று கோர்ட்டு கேஸுக்காக கூப்பிட்டும் போது எனக்கு கேன்சர், என்னால் வர முடியலங்கிறாரு. அவர் நிறைய அடிச்சிருக்கிறாரு. ஆனால் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து ஒரு 5 மில்லியன் 45 கோடி அந்த ஊரில் கொடுத்து அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாருன்னா அது மாதிரி ஆளுங்க தான். அதை தான் கேட்குறேன், இதனுடைய சாதக பாதங்கள். அதான் நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் கேட்க வந்தேன். அது மாதிரி ஆட்களும் வாங்கலாம். ஆமாம், ஏன்னா அவர் சொல்லலையே, இது மாதிரி இன்னொரு ஊரில் பணத்தை கொள்ளையடிச்சவனுக்கு நான் சிட்டிசன்ஷிப் தர மாட்டேன், அந்த மாதிரிலாம் எந்த விதிகளும் கிடையாது, சொல்லலை அவர். இப்போ இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் விதிகள் இருந்ததுன்னு நான் நம்பலாம். ஆனால் இப்போ நான் தான் விதின்னு இவரே சொல்லும்போது அதெல்லாம் அவர் சொல்லலை. இவரே ஜெயிலில் கன்விக்ட் ஆனவர் தானே. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கன்விக்டட் ஃபெல்லன்னு. செக்ஷுவல் கேஸை சொல்கிறீங்களா? ஒரு கேஸ் 2 கேஸ் ஏதோ கேஸு, செக்ஷுவல் கேஸ் இல்லை. செக்ஷுவல் கேஸை மறைச்சதுக்காக ஃபைனு, பொய் சொல்ல வச்சாருங்கிறது தான் ஃபைனு. ஸோ அதே மாதிரி இவரும் பொய் சொல்லி தானே பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போனார். இப்போ நான் கேட்குற கேள்வி, அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பீங்களா? இல்லை, ஆனால் அதுதான் நான் கேள்வி தொடக்கத்திலே கேட்டேன். எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறேன். இப்போ விஜய் மல்லையா பணம் இருந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணலாம், அதான் சொல்கிறாரு. இப்போ விஜய் மல்லையா இருக்கிறாரு, அவர் இப்போ கணக்கு கேட்குறாரு. ஏன்னா பேங்க் சொல்லிடுச்சு நாங்கள் கணத்தெலாம் வாங்கிட்டோன்னு. நான் என் பணத்தை எவ்வளோ வாங்கினீங்க, என் கடன் எவ்வளோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்குறாரு. இப்போ இங்கிலாண்டில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஆள் போய் இங்கிலாண்டில் கெஞ்சி பார்த்தாங்க, அதெல்லாம் முடியாது, அவர்கிட்ட ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டு இங்கே தான் இருப்பாருன்ட்டாங்க. நாளைக்கு அவங்க ஒரு 5 மில்லியன் அவர் போட்டார்னா அவர் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிடுவார். அதை பற்றி மற்ற கவர்மெண்ட்லாம் பேசும்போது ஏன் இவர் பேச மாட்டேங்கிறாரு? நான் எப்படி பார்த்தா மோடி இது மாதிரி கேள்விகளை மோடி எழுப்பணும், ஒரு பிரதமர் எழுப்பணும். நான் நினைக்கிறேன் எழுப்பணும்னு. அவர் நம்ம ஆளுங்களை கட்டி பிடிச்சி இழுத்துன்னு வந்தபோது கூட வாயை திறக்கலை. இப்போ எல்லாரையும் அவர் என்ன சொல்லிட்டார், எனக்கு இங்கே ரொம்ப பப்ளிசிட்டி ஆகுது, பனாமான்னு ஒரு ஊரில் கொண்டு போய் மாட்டை அடைக்கிற மாதிரி அடைச்சிருங்க, நாங்கள் மெதுவாக ஒரு ஆளாக கூப்பிட்டு வரோங்கிறாரு. இல்லை, இப்போ நீங்கள் எழுப்பிய கேள்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஒரு சிவில் சொசைட்டியில் ஏற்படுத்தியிருக்கு. யார் வேணாலும் பணம் இருந்தால் போய் சிட்டிசன் ஆகிக்கலாம்னா, அதான் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி பேங்க்கில் பணம் தராமல் ஏமாற்றிட்டு போகிறவன், கொள்ளையடிச்சிட்டு போனவன், எம்என்சி கம்பெனி ஆரம்பிச்சுட்டு மூடிட்டு போனவன், இப்படி நிறைய கார்பரேட்டுகள் எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க உதாரணங்கள். இப்போ அடுத்து ஒரு நான் சந்தேகத்தை எழுப்புறேன். ஒரு ப்ரோக்ளைம்டு டெரரிஸ்ட் மாதிரி ஒரு தேடப்படும் குற்றவாளி இந்தியாவில் ஒரு பெரிய வெடிகுண்டு சதி வழக்கில் இருக்குது, அவன் அமெரிக்காவுக்கு போய் பணம் தானே வேணும் நான் தரேன்னு சொல்லி விசா வாங்கிட்டா தந்துடுவாங்களா? இது வரைக்கும் இவர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தரமாட்டாங்கன்னு என்னால் அடித்து சொல்ல முடியும். பேங்க் ஏமாற்றிட்டு போனாலும் தரமாட்டாங்கன்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அது மாதிரி பண்ணிட்டு ஒருத்தர் போனார், ஸ்கொயர்டி சாஃப்ட்வேரோட ஓனர், அவரை பிடிச்சி திரும்பி அனுப்பிச்சாங்க இந்தியாவுக்கு. அந்த மாதிரி போனால் கூட ஒரு தீவிரவாதியை கேட்டால் கூட சிட்டிசன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. தெரியாது, நான் மன்னிச்சு விட்டேன்னு அவர் சொல்லலாம். இங்கேயா தப்பு செஞ்சுருக்காரு, அங்கே அவர் மன்னிச்சு தந்துடுவாரா? அவர் மன்னிப்பு கொடுத்துருவாரு. ஒரு தப்பு செஞ்ச இடத்துக்கு இடம் மாறுபடலாம். அந்த இடத்துல இந்த இடத்துல தப்பா இருக்கிறது, அந்த இடத்துல அது சரியான. நான் என்ன கேட்குறேன், மற்ற ஊருங்கள்லாம் ட்ரம்ப்பை முறைக்கிறாங்க.
இப்போ ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரான் போயிட்டு வந்தார், என்னால் உங்கள் கொள்கையை ஒத்துக்க முடியாதுன்ட்டார். ம். மற்றவன்லாம் டியூட்டிலாம் குறைக்கல ஜிஜிபிங்கலாம். ம். அவன் நம்மளை இன்னும் இந்தியாவுக்கு மேலே டியூட்டி போடுறதுக்கு முன்னாடியே நான் டெஸ்லாக்கார டியூட்டி குறைக்கிறேன்னு நம்ம பிரதமர் சொல்கிறாருல்ல. நம்ம இந்தியாவோட பிரதமருங்கிறது ஒரு ஒரு மரியாதை இருக்குது, அந்த சீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது. போய் இலான் மஸ்கையும் நீங்கள் ப்ரைவேட்டாக பாருங்கள், ப்ரைவேட் சிட்டிசனாக பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது, நண்பர்களாக இருக்கிறான். ஆனால் மோடியை பிரதமராக போய் நம்மளோட ஐஏஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்காத்தி வச்சுக்கிட்டு எலான் மஸ்க்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு 4 பசங்க, அந்த பசங்களோட ஆயாம்மாவெல்லாம் என்ன கெப்பாசிட்டியில் பார்த்தாரு? இந்த கேள்வியை ட்ரம்ப்பை கேட்டாங்க. ட்ரம்ப் சொல்லிட்டார் கவர்மெண்ட் சார்பாக பார்க்கலன்னு. அப்போ பிரதமர் மோடி இவ்வளோ அஃபீஷியல்ஸை வச்சுக்கிட்டு ட்ரம்ப்பை எதுக்காக பார்த்தாரு? அவங்கள கேள்வி வருது இல்லை. அவருக்கு யார் அட்வைஸ் கொடுத்தாங்க, யார் சார்பாக அவர் பார்த்தாரு? அந்த பார்த்ததில் இப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸை குறைக்கும்னு பேசிக்கிறாங்க. அந்த மீட்டிங்க்கும் டேக்ஸ் குறைக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நம்ம ஊர்லேயே டாட்டாக்காரன் எலக்ட்ரிக் கார் காசு செலவு பண்ணிகிட்ருக்குறான், மஹேந்திரா 2 எலக்ட்ரிக் கார் விடுறான். எதுக்கு நீங்கள் டியூட்டியை குறைக்கிறீங்க? அப்போ நம்மளோட கார் கம்பெனிலாம் என்ன ஆகுது? இது மாதிரி மருந்து கம்பெனிலாம் மிரட்டும் போது இந்திரா காந்தி ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கங்கிறதுனால சொன்னதுனால தான் இந்தியா இன்றைக்கி உலகத்திலேயே எல்லாருக்கும் மருந்து சப்ளை பண்ணுற அளவில் இருக்குது. ஆனால் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் சரண்டர் பண்ணிட்டான்னா நம்ம ஊரில் ஏன் கார் பண்ணுறாங்க? நம்ம ஊர்லேயும் சைனாலேருந்து எடுத்து இறக்கி விட்ருவான்ல. இப்போ விநாயகர் சிலையும் சாமி பட ஃபோட்டோ தான் அங்கேன்னு வந்துட்டுருக்கு. அப்போ எல்லாத்தையுமே நம்ம சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிடலாமே. இல்லை, இப்போ இந்த விசா விவகாரத்தில் இப்போ இந்த மாதிரி பணம் கொடுத்து போகிற இந்தியர்களுடைய எண்ணிக்கை இனிமேல் குறையும், அப்படிதானே? ரொம்ப குறைஞ்சிரும். இனி போக மாட்டான். அவன் இங்கேயே இருப்பானே. இப்போ என்னால் 45 கோடி இருக்குன்னா, நான் வந்து துணிவுன்னு ஒரு படம் வந்தது. ஆமாம், அந்த அஜித் படம். அதில் சொல்லுவார்ல, 1000 ரூபா திருடினா போலீஸ்காரன் கூப்பிடுவான். நீங்கள் 1000 கோடி திருடிட்டீங்கன்னா, ஸோ ஒரு அளவுக்கு மேலே பணம் இருக்கிறவனுக்கு இந்தியா தான் மோர் கம்ஃபர்டபுள். இப்போ என்னோட படித்தவன் என் சொந்தக்காரங்களாம் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில் வீட்டை வேலை செய்கிற அம்மா இருக்க முடியாது, சமைக்கிறதுக்கு ஒரு அம்மா வச்சுக்க முடியாது, காருக்கு டிரைவர் வச்சுக்க முடியாது, இது மாதிரி எந்த சலுகையும் இருக்காது. அதனால் பெரிய பணக்காரன் இங்கே எல்லாத்தையும் விட்டு அங்கே போய் இருக்க மாட்டான். இருந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அவன் போனான்னா டேக்ஸுக்காக போவான். டேக்ஸ் இல்லாத ஊருக்கு வேணால் போவானே தவிர அமெரிக்காவுக்கு எதுக்கு போவான்? இங்கேயே அவனுக்கு எல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய பணம் கொடுத்து சிட்டிசனாக இருந்து பிற நாடுகளையும் இருக்குது, நிறைய நாட்டில் இருக்குது. ஆனால் இவ்வளோ தொகை கிடையாது. இப்போ இப்போ அவங்க சில பேர் கோல்டன் வீசாம்பாங்க. இப்போ யுஏஇலலாம் வந்து துபாய் அபுதாபிலாம் 10 வருஷம் வீசா கொடுப்போம். அப்போ இது வந்து ஒரு எத்திக்ஸுக்கு புறம்பாக இருக்கா? ஒரு எத்திக்ஸை வரி வைக்கிற மாதிரி? நான் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் இது வரைக்கும் சொன்னதில் திருடங்களை உள்ளே விட மாட்டேன், கேப் மாதிரி ஃப்ராடெல்லாம் உள்ளே விட மாட்டேன், பயங்கரவாதியில் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லலை. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அந்த வகையில் அதுக்கு இன்னும் பதிலை தெளிவுபடுத்தாத வகையில் அது ஒரு ஆபத்தான விஷயம். கழுத்துக்கு மேலே ஒரு கத்திங்கிற மாதிரி, கழுத்தில் மேலே ஒரு கத்தி. அப்புறம் நீங்கள் அவரை தீவிரவாதின்னு சொன்னாலும் ட்ரம்ப் அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லலாம். இப்போ காஷ்மீரில் டெரரிஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் தான் சொல்லுவார் கிளின்டன், ஒன் மேன்ஸ் டெரரிஸ்ட் அதர் மேன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ம்பார். எனக்கு நீங்கள் வந்து நீ தீவிரவாதி, அவனுக்கு வந்து அவன் சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி கொண்டு போய் வச்சா என்ன பண்ணுறது? பிரிட்டிஷ் பீரியடில் காங்கிரஸே அதை தானே சொல்லுச்சு, உன் பார்வையில் நாங்கள் தீவிரவாதி, ஆனால் நாங்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர். பிரிட்டிஷ்காரன் பார்வையில் காங்கிரஸ்காரங்க பகத்சிங் உட்பட காந்தி எல்லாருமே தீவிரவாதிகள். ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம அவங்க சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் அது. ஸோ நான் அவனை வந்து பஞ்சாபில் சண்டை போடுறவனா நான் காலிஸ்தானிம்பேன், அவன் வந்து அவனை ஃப்ரீடம் ஃபைட்டரும்பான். கனடாவில் கிட்டத்தட்ட அப்படி இந்த விஷயம் தானே ஓடுது. அதனால் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணாத வரைக்கும் இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா சந்தேகப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த கோல்டன் விசா இதுக்கு பின்னால் உள்ள ஆபத்து என்ன, ஆக்சுவலி அது என்ன, அதில் மேட்ரு என்ன ஃபேக்ட் இருக்குது, இதில் என்னெல்லாம் லூப் ஹோல்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கூட இது என்ன மாதிரியான சவால்களை? இல்லைப்பா, இன்றைக்கி மிஹேல் சூஸ்கி பெல்ஜியமில் இருக்கிறவர் நாளைக்கு 5 மில்லியன் கொடுத்துட்டு போன பலாயிரம் கோடி காணோம். 5 மில்லியனுங்கிறது வந்து 45 கோடி தான்.
கொடுத்து அமெரிக்கா சிட்டிசன் ஆமாட்டார் என்ன நிச்சயம்? கண்டிப்பாக ஒரு நியாயமான சந்தேகம் தான். பார்ப்போம் இது என்ன மாதிரியான சர்வதேச அளவில் போக்குகள் போகுது, இது எந்த அளவுக்கு இந்தியர்களையும் இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்பவர்களையும் இது பாதிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்து விரிவாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு தரவுகளை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.